வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவையொட்டி ஏப்ரல் 23ஆம் தேதி பொது விடுமுறை அறிவிப்பு. பொது விடுமுறை அறிவித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியீடு. அதிமுகவின் 2ஆம் கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை அறிவித்தார் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. ஏற்கனவே 23 வேட்பாளர்கள் பட்டியலை அறிவித்திருந்த நிலையில் இன்று மேலும் 127 வேட்பாளர்கள் அறிவிப்பு. இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலுக்கான அதிமுக 2ஆம் கட்ட வேட்பாளர்கள் பட்டியலில் 15 முன்னாள் அமைச்சர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு. MSM ஆனந்தன், MC சம்பத், தாமோதரன், பொள்ளாச்சி ஜெயராமன், SP சண்முகநாதன் உள்ளிட்டோருக்கு இடம். அதிமுக 2ஆம் கட்ட வேட்பாளர்கள் பட்டியலில் 16 பெண்களுக்கு வாய்ப்பு. மரகதம் குமரவேல், தேன்மொழி, சத்யபாமா உள்ளிட்டோருக்கும் வாய்ப்பு. அதிமுக வேட்பாளர் பட்டியலில் 40க்கும் மேற்பட்ட புதிய முகங்களுக்கு வாய்ப்பு. கள்ளக்குறிச்சி, வானூர், விருதுநகர், விளாத்திக்குளம், சங்கரன்கோவில், பாளையங்கோட்டை உள்ளிட்ட தொகுதிகளில் புது முகங்கள் போட்டி. அதிமுகவில் ராஜலட்சுமி, சரோஜா, சேவூர் ராமச்சந்திரன், சிவபதி உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் போட்டியிட வாய்ப்பு மறுப்பு. ஆவடி ரஹீம், மாஃபாய் பாண்டியராஜன், வெல்லமண்டி நடராஜன், வைகை செல்வன் உள்ளிட்டோருக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டிருப்பதால் அதிருப்தி. நாளை திமுக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாக வாய்ப்பு. நேற்று வெளியிடப்படும் என்று எதிர்பார்த்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை வெளியாக இருப்பதாக தகவல். சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 234 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர் பட்டியல் தயார். சென்னையில் நாளை தனியார் விடுதியில் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைக்கிறார் அக்கட்சியின் தலைவர் விஜய். வரும் சட்டமன்ற தேர்தலில் 2 சின்னங்களில் போட்டியிடுகிறது AC சண்முகத்தின் புதிய நீதி கட்சி. அதிமுக ஒதுக்கிய மதுரை மத்தியில் இரட்டை இலை சின்னத்திலும், பாஜக ஒதுக்கும் தொகுதியில் தாமரை சின்னத்திலும் போட்டியிடுவோம் என்று AC சண்முகம் அறிவிப்பு. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒதுக்கிய தொகுதியில் இரட்டை இலை சின்னத்திலே புதிய நீதி கட்சி போட்டியிடும். பாரதிய ஜனதா அவர்களுக்குள்ள 27 தொகுதிகளிலே ஒன்றை எனக்காக புதிய நீதி கட்சிக்காக விட்டுக் கொடுக்கிறார்கள். ஆகவே அந்த தொகுதியில் அவர்கள் ஒதுக்கப்பட்ட தொகுதியில் தாமரை சின்னத்திலே போட்டியிடும். இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியிலேயே புரட்சி பாரதம் கட்சி தொடரும். கேவி குப்பம் தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட இருப்பதாக எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த பின் புரட்சி பாரதம் கட்சி தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி பேட்டி. கூட்டணியில் புரட்சி பாரதம் தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டணியில் புரட்சி பாரதம் கட்சிக்கு ஒரு தொகுதியை மட்டும் ஒதுக்கியிருந்தார்கள். இந்த ஒரு தொகுதியை ஏற்றுக்கொண்டு நாம் வெற்றிக்கணியை பறிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த சின்னம் சார் தற்பொழுது புதிய சின்னத்திற்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே இரட்டை இலை சின்னத்திலேயே போட்டியிடுகின்றோம். தேர்தலில் வெற்றி பெறும் நோக்கத்தில் EPS கூட்டணி அமைக்கவில்லை என்று புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி குற்றச்சாட்டு.
தன்னை சுற்றியுள்ள 40-45 பேர் வெற்றி பெற்றால் போதும் என்று மட்டுமே நினைப்பதாக விமர்சனம். திமுக கூட்டணியில் 2021இல் காங்கிரஸ் வென்ற 16 தொகுதிகளை மீண்டும் வாங்கியிருப்பதாக செல்வ பெருந்தகை பேட்டி. எஞ்சிய 12 தொகுதிகள் விரைவில் முடிவு செய்யப்பட்டு திமுக தலைமை அறிவிக்கும் என்றும் செல்வ பெருந்தகை அறிவிப்பு. திமுக கூட்டணியில் விசிக போட்டியிடும் 8 தொகுதிகளை அடையாளம் கண்டுள்ளோம். எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்து இன்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பார் என்று திருமாவளவன் பேட்டி. இரண்டாவது கட்டமாக இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் விடுதலை சிறுத்தைகளுக்கான 8 தொகுதிகளை அடையாளம் கண்டிருக்கிறோம். முறைப்படி அதிகாரபூர்வமாக கூட்டணியின் தலைவர், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் விரைவில் அறிவிப்பார். திமுக கூட்டணியில் எந்த இழுபறியும் இல்லை என்று விசிக தலைவர் திருமாவளவன் திட்டவட்டம். திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்படும் என்று எதிர்பார்ப்பவர்கள் மீண்டும் மீண்டும் ஏமாந்துதான் போவார்கள் என்றும் பேட்டி. திமுக கூட்டணியில் கடைசி நேரத்திலாவது ஏதேனும் பிரச்சனை எழாதா வெடிக்காதா என்ற எதிர்பார்ப்போடு காத்திருப்பவர்கள் மீண்டும் மீண்டும் ஏமாறப் போகிறார்கள். அப்படி எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது அவர்கள் சொல்வதைப் போல இழுபறி ஏதும் இல்லை. அதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிவித்தார் ஜி.கே. வாசன். ஓட்டன்சத்திரம் தொகுதியில் விடியல் சேகர், ஈரோடு மேற்கில் யுவராஜா, கிள்ளியூரில் நிபின் சைமன், கும்பகோணத்தில் அசோக்குமார் மற்றும் ராணிப்பேட்டை தொகுதியில் கார்த்திகேயன் போட்டியிடுவார்கள் என்று அறிவிப்பு. திரு எம் யுவராஜா அவர்கள் ஒட்டன்சத்திரம் தொகுதி எண் 128 சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மாநிலத்தினுடைய துணைத் தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு விடியல் எஸ் சேகர். இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலில் சைக்கிள் சின்னம் கிடைக்காததால் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தாமரை சின்னத்தில் போட்டி. அன்று போல் இன்றும் சைக்கிள் சின்னம் கிடைக்கவில்லை என்றும் ஜி.கே. வாசன் தகவல். தேர்தல் நெருங்கும் போது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சைக்கிள் சின்னம் இன்றைக்கு போல அன்றைக்கும் கிடைக்கவில்லை. இந்த முறை மீண்டும் சைக்கிள் சின்னம் எங்களுக்கு டெக்னிக்கலி எலெக்ஷன் கமிஷன் மூலம் சைக்கிள் சின்னம் கிடைக்காத சூழலிலே நான் நேரடியாக கூட்டணியிலே இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாமரை சின்னத்திலே போட்டியிடுகிறேன். அதிமுக கூட்டணியில் இந்திய ஜனநாயக கட்சி போட்டியிடும் தொகுதிகளின் வேட்பாளர்களை அறிவித்தார் பாரிவேந்தர். பல்லாவரம் தொகுதியில் வெங்கடேசனும், குன்னம் தொகுதியில் சரண்யா அன்பழகனும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டி. தமிழ்நாட்டில் 4 மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களை இடமாற்றம் செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவு. காஞ்சிபுரம், பெரம்பலூர், தஞ்சை, தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் மாற்றம்.
பெரம்பூர், கொளத்தூர் மற்றும் வில்லிவாக்கத்திலும் தவேக தலைவர் விஜய் பிரச்சாரத்திற்கு தேர்தல் ஆணையம் அனுமதி மறுப்பு. குறுகிய இடங்களாக இருப்பதால் மாற்று இடங்களை தேர்வு செய்து புதிதாக விண்ணப்பிக்க தவேகவினருக்கு அறிவுறுத்தல். தேர்தல் பிரச்சாரத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதற்கு தவேக தலைவர் விஜய் கடும் கண்டனம். தவேகவை கண்டு திமுக எந்த அளவிற்கு அஞ்சுகிறது என்பதற்கு இந்த தடையே சாட்சி என்றும் காட்டம். சென்னை மாநகராட்சி சார்பில் எந்த சீரமைப்பு பணிகளையும் மேற்கொள்ளவில்லை. குடிநீர் வாரியத்தால் குடிநீர் குழாய் பழுதுபார்க்கும் பணி நடைபெற்று உடனடியாக நிறைவு. பிரச்சாரத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டதற்கு மாநகராட்சி பணிதான் காரணம் என்ற விஜயின் குற்றச்சாட்டிற்கு மாநகராட்சி மறுப்பு. சமீபத்தில் நடந்த நிகழ்வுகளை மறைக்கவும் பெண்களை ஈர்க்கவுமே டிஜிபி அலுவலகத்தில் விஜய் புகார். திருக்கோவிலூரில் பரப்புரை மேற்கொண்ட சீமான் விமர்சனம். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியின் தொகுதி தேர்வில் வெளிப்படைத்தன்மை இல்லை. விரிவான விவாதத்திற்கு பின்பே தொகுதி தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற எங்கள் கருத்து ஏற்கப்படவில்லை என்றும் கரூர் எம்பி ஜோதிமணி குற்றச்சாட்டு. கருணாநிதி உயிருடன் இருந்தபோதே எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்த கட்சி திமுக என்று இபிஎஸ் விமர்சனம். அதிமுக தொடர்ந்து 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தது என்றும் பெருமிதம். சாயில் பேசுறார், எடப்பாடி பழனிசாமி 10 தோல்வி கண்டு விட்டார் என்று. திரு ஸ்டாலின் அவர்களே 2011 2021 வரை இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கின்ற வரையும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்த்திய வரலாறே கிடையாது. 2011 திரு கருணாநிதி திரு ஸ்டாலினுடைய அப்பா இருக்கும் போது எதிர்க்கட்சி அந்தஸ்து கிடைக்கல. திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என்று இபிஎஸ் சரமாரி குற்றச்சாட்டு. போதைப் பொருள் விற்பனை அதிகரிப்பால் இளைஞர்கள் சீரழிந்து வருவதாகவும் சாடல். போதைப் பொருள் இல்லாத இடமே இல்ல. சந்து பந்து கிராமம் வரைக்கும் தாராளமா போதைப் பொருள் பல வடிவத்தில் விற்குது. இன்றைக்கு அதை கட்டுப்படுத்த திராணி இல்லாத அரசாங்கம். ஏன்னா திமுக காரன் தான் விற்கிறான். அப்படி எங்க போய் கட்டுப்படுத்த முடியும்? எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை, போதை ஆசாமியால் மக்கள் நடமாட முடியாத நிலை உருவாகி இருக்குது. அதுவும் சிறுமிகள் வெளியே போக முடியல, பெண்கள் வெளியே போக முடியல. அரிசி, பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை பன்மடங்கு உயர்ந்திருப்பதால் மக்கள் பாதிப்பு. கடன் வாங்கியதில் மட்டும்தான் முதலமைச்சர் சாதனை படைத்திருப்பதாக இபிஎஸ் விமர்சனம். விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலை உயர்கின்ற போது இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும்? உடனடியாக விலை கட்டுப்பாட்டு மைய நிதியை ஒதுக்கி எந்த மாநிலத்தில் இந்த உணவுப் பொருட்கள் விலை குறைவாக இருக்கின்றதோ அங்கே கொள்முதல் செய்து இங்கே கூட்டு அமைப்பின் மூலமாக இந்த விலை சரி செய்திருந்தால் ஒரு நல்ல அரசாங்கம். நாளுக்கு நாள் கூட்டணி கட்சியினர் பொதுமக்களிடையே ஆதரவு அதிகரித்து வருவதால் திருநள்ளாறு தொகுதியில் வெற்றி வாய்ப்பு மிக சிறப்பாக உள்ளது. எதிரிகளை டெபாசிட் இழக்க வைக்க வேண்டும் என்று பாமக நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் திருநள்ளாறு தொகுதி பாஜக வேட்பாளர் GNS ராஜசேகரன் வலியுறுத்தல். நீங்க உறுதுணையா இருக்கணும். நீங்க எல்லாரும் தாமரை சின்னத்துக்கு வாக்களிக்கணும். நீங்க எல்லாரும் கூட்டணி கட்சியோட சேர்ந்து போய் ஓட்டு கேட்கணும்னு தயவு செய்து கேட்டுக்கிறேன். நாளையில இருந்து நம்ம அந்த வேலையை செஞ்சா இன்னும் 9 நாள் 10 நாள் தான் மிகச் சிறப்பான வெற்றி அடைஞ்சு நம்ம எதிரிகளை டெபாசிட் எடுக்க வைக்க முடியும். இந்த நேரத்தில் முழு ஒத்துழைப்பு
2026 தேர்தலில் சாத்தூர் தொகுதியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் போட்டி. அண்ணாமலை தேர்தலில் போட்டியிடுவது குறித்து தேசிய தலைமைதான் முடிவு செய்யும் என்றும் நயினார் நாகேந்திரன் தகவல். தொகுதியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக நான் சாத்தூர்ல போட்டிட்டேன். அது அதிமுக இருந்து சில தொகுதி எங்களுக்கு தந்திருக்காங்க கொங்கு மண்டலத்தில் இருந்து. ஆனால் மதிப்புக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் தேர்தல் நிற்பது குறித்து தலைமை முடிவு செய்யும். புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி, ஏடிஜிபி ஜெயராமன் உள்ளிட்டோர் மீதான ஆள் கடத்தல் வழக்கு திரும்ப பெறப்பட்டதால் தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை போயஸ் கார்டனில் சசிகலாவுடன் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி சந்திப்பு. யார் யார் எந்தெந்த தொகுதியில் களம் இறங்குவது என்பது குறித்து முக்கிய ஆலோசனை என தகவல். அதிமுகவின் பொய்யான வாக்குறுதிகளை மக்கள் ஏற்க தயாராக இல்லை. மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்குவது சாத்தியமில்லை என்று கூறியவர்தான் எடப்பாடி பழனிசாமி என்றும் திமுக எம்எல்ஏ எழிலன் விமர்சனம். நம்ம கேட்டோம், 5000 ரூபாய் கேட்டோம், 1000 ரூபாய்லாம் கொடுக்க முடியாது, பொருளாதார சூழல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் கொடுத்தாரு. அப்போ மக்கள்கிட்ட ஒரு வாக்குறுதியை கொடுத்து அப்புறம் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருந்த ஆட்சி தான் அவங்களோட ஆட்சி. அதனால தான் அவர் இப்போ கூட நாங்கள் 2021 வென்றதுக்கு அப்புறம் மகளிர் உரிமை தொகை எப்படி செயல்படுத்துவீங்க, நிதி நிலைமை எல்லாம் மோசமாக இருக்கே, அதெல்லாம் பாசிபிளே இல்லைன்னு சொன்னவர் தான். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் தொடர்பாக பிரதமர் மோடி குறித்து வீடியோ வெளியிட்ட விவகாரம். அமைச்சர் மனோ தங்கராஜ் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. காரைக்காலில் நிலக்கரி இறக்குமதி செய்வதை கண்டித்து போராட்டம் நடத்தியதற்காக சீமான், முன்னாள் எம்எல்ஏ நிஜாமுதீன் உள்ளிட்டோர் மீது பதியப்பட்ட தேச விரோத வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. புரட்சி பாரதம் கட்சி தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி, ஏடிஜிபி ஜெயராமன் உள்ளிட்டோர் மீதான ஆள் கடத்தல் வழக்கை ரத்து செய்ய காவல்துறை எதிர்ப்பு. தவறான முன்னுதாரணம் ஆகிவிடும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தரப்பில் வாதம். பாலியல் புகாரில் சிக்கிய சென்னை அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் சஸ்பெண்ட். பாலியல் தொல்லை கொடுத்ததாக மாணவி அளித்த புகாரில் பேராசிரியரை கைது செய்து போலீசார் விசாரணை. சிலிண்டர்களை பதுக்குபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அனைத்து மாநில முதலமைச்சர்களிடம் பிரதமர் மோடி வலியுறுத்தல். அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு கூடுதலாக 20% வணிக சிலிண்டர்கள் ஒதுக்கீடு. எஃகு மற்றும் ஆட்டோமொபைல் தொழில்களின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு நடவடிக்கை என மத்திய அரசு அறிவிப்பு. நாட்டில் எரிபொருள் விநியோகத்தை சீராக வைக்க பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான கலால் வரி குறைப்பு. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல். குழாய் மூலமாக வீடுகளுக்கே கேஸ் வழங்கும் பிஎன்ஜி திட்டத்தில் தினமும் 10,000 புதிய இணைப்புகள். எரிபொருள் போதுமான அளவு இருப்பு உள்ளதால் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று பெட்ரோலியத்துறை வேண்டுகோள்.
காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தியின் உடல்நிலையில் முன்னேற்றம். அடுத்த ஓரிரு நாட்களில் வீடு திரும்புவார் என்று டெல்லி மருத்துவமனை மருத்துவர்கள் தகவல். நேபாள பிரதமராக பதவியேற்றுள்ள பாலேந்திர ஷாவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. நேபாளம் இடையிலான நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பை இன்னும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல ஆவலுடன் இருப்பதாக எக்ஸ் பதிவு. ஸ்ரீநகர் லே தேசிய நெடுஞ்சாலையின் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு. 7 பேர் உயிரிழந்த நிலையில் 4 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. பத்து அணிகள் பங்கேற்கும் 19வது IPL சீசன் இன்று முதல் தொடக்கம். பெங்களூருவில் நடைபெறும் முதல் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் பல பரீட்சை.